உங்க பேரு? நீங்க எத்தனை வருஷமா இந்த மாதிரி கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க? 6 வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க. இது என்ன ரகமான கோழிங்க? இது வந்து கிராமப்பிரியாங்களா? சரி, ஓகே. இது எவ்வளவு முட்டை இடுது ஒரு நாளைக்கு? 45 முட்டை. 45 முட்டைங்களா? ஒரு வருடத்துக்கு எத்தனை பேட்ச் வச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை சுழற்சி இப்போ முட்டையிட ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த ஒரு பேட்ச் வந்து குஞ்சுகளை வாங்குவீங்களா? அது எத்தனை முறைக்கு ஒருக்கா வாங்குறீங்க? ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் வாங்குறீங்க. இது எத்தனை மாசத்துக்கு கோழி? 8 மாதம் ஆகுதுங்களா? இது முட்டையிட ஆரம்பிச்சிருக்கீங்களா? எவ்வளவு நாள்ல முட்டையிட ஆரம்பிச்சிருக்கீங்க? 6 மாசத்துல முட்டையிட 4 மாதத்துலயே இட்டுறோம். 5 மாசத்துல ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரி. இப்போ வாங்கிட்டு வரும்போது வந்துட்டு எவ்வளவு சேவல் உங்களுக்கு இருந்தது? சேவல் வந்து பாதி இருக்கும். பாதி இருந்தது. அதெல்லாம் இப்போ என்ன பண்ணி வித்துட்டீங்க? சரி. என்ன இப்போ நீங்க சாப்பிடறதுக்கு இந்த இறைச்சி சாப்பிட்டுருக்கீங்களா? எப்படி இருந்தது இறைச்சி? நல்லா இருக்குது. இதுக்கு தீவனம் எல்லாம் என்ன தீவனம் வந்து பயன்படுத்துறீங்க? லேயரு, சாட்ரு, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு இப்போ செலவு பண்றீங்க பாத்தீங்களா? அந்த இப்போ செலவு பண்றதுக்கு போக வருமானம் உங்களுக்கு வந்து என்ன ஈட்டுதுன்னு ஒரு நாளைக்குங்களா இல்ல ஒரு கோழிக்கு? ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபாய் கிடைக்கும். நீங்க செலவு பண்றது எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 210 ரூபாய் செலவு பண்ணீங்க, 200 ரூபாய் உங்களுக்கு வந்து லாபகரமா இருக்குது. ஏதாச்சும் நோய்வாய் தாக்கப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கீங்களா? என்ன மாதிரி நோய்? வெள்ளை கழிச்சல், உண்மை நோய் வந்துருங்களா? அதுக்கு வந்து என்ன மாதிரி இது பண்ணி கோழிகள்லாம் வந்துட்டு இப்போ என்ன மாதிரி மருந்துகள் கொடுத்து நோய்? வந்து மஞ்சள் பொடி, எல்லாத்தையும் அரைச்சி பூவுல தடவும். இந்த இது கொண்டையில குறைஞ்சு வந்துடும். சரி, இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு பேட்ச் தானே வாங்குறீங்களே, இப்ப முட்டை விட்டு ஓய்ஞ்சிட்டுனா அடுத்து உடனே முட்டை விடுற கோழி வராதுல்ல? அடுத்தது நீங்க இதை வளர்த்துருவாங்க, மறுபடியும் குஞ்சு வச்சு வளர்த்துருவாங்க. இதை விக்கிறதுக்குள்ள அடுத்த அதை ரெடி பண்ணிடுவீங்க. எப்படி ரெடி பண்ணீங்க? குஞ்சு போட ஆரம்பிச்சது வீட்லயே இங்க விடுறது இருக்கு. சரி, அதையும் பாப்போமா? சரி. இது என்ன லாபகரமா இருக்கா? இப்ப நீங்க இதுல நீங்க மட்டும் தான் பாத்துக்கிறீங்க? நீங்களும் உங்க மாமியார் 2 பேரும் பாத்துக்கிறீங்களா? அவங்க இல்ல. நாங்க வரணும் எங்களை பார்க்க வந்திருக்காங்களா? மத்தபடி கோழியை நீங்க மொத்தம் முழுசா பாத்துக்கிறீங்க. உங்க வீட்டு வேலை போக இதை பாத்துக்கிறதுல ஒண்ணும் சிரமம் இல்ல? சிரமம் இல்ல. உங்களை மாதிரி ஒரு ஏதாவது பெண்கள் வந்து இப்ப வளர்க்கணும், எனக்கு வருமானம் கிடைக்குமான்னா, ஒரு 100 வாங்கினாங்கிறீங்க, சேவலை வித்துட்டாங்கிறீங்க, இதுல மாசத்துக்கு ஒரு உத்தேசமா செலவு போக உங்களுக்கு இப்ப இந்த கோழி வளர்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீட்டுக்கு என்ன நீங்க உங்களால வருமானம் வந்திருக்கும், இந்த கோழினால கூட என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கோழினால ஒரு மாத்திக்கு 6000 ரூபாய். 6000 ரூபாய் நீங்க சொல்ற கம்மி மாதிரி இருக்கு. 100 கோழிக்கு இல்ல அவ்வளவுதான் வரும். இப்ப வந்து கோழி வளர்க்கறதுனால அப்ப கோழி வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு உங்களால உங்க வீட்டுக்கு ஒரு 6000 சம்பாதிச்சு கொடுக்க முடியுது இந்த கோழினால. அதே நேரத்துல ரொம்ப சிரமமும் இல்ல. நீங்க வீட்டுல ரெகுலரா பாக்குற வேலையும் பாதிப்பு இல்லாம பாத்துக்க முடியுது. வேற வேலையாலும் வச்சுக்கிறது இல்ல. அப்ப இந்த இன்குபேட்டர் உள்ளது காம்பெனிகளை பார்ப்போம் வாங்க. எத்தனை முட்டை வைக்கலாம்? இதுல 100 வைக்கலாம். நான் 92 முட்டை தான் வச்சிருக்கேன். 92 முட்டை வச்சிருக்கீங்க. இது எத்தனாவது நாளுங்க? 21 நாள் ஆகுது. ஓஹோ, பாக்கி உள்ளதெல்லாம் இன்னைக்கு இப்ப நாளைக்கு பொரிச்சிடும். பொரிச்சிடும். இப்ப எத்தனை குஞ்சு எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? 52 குஞ்சு. இதுல இருக்கிறது சேர்க்காம 52 எடுத்து விடணும். அப்ப 92 முட்டை வச்சிருக்கீங்களா? ஓஹோ, நிறைய பொரிச்சிட்டு. இதுல என்ன இருக்குங்க? இப்ப பொரிச்ச கோழி குஞ்சுகளை இதுல எடுத்து விட்டு லைட் போட்டு. எத்தனை நாள் இதுல வச்சிருப்பீங்க? லைட்ல 1 மாதம் வரைக்கும் இருக்கும். 1 மாசம் வரைக்கும். கோழி இறைச்சி வேற அப்பப்போ பயன்படுத்திக்கிறீங்க. அப்ப இது பிரயோஜனமா இருக்கா இல்லையா? பிரயோஜனமா இருக்கு. அப்ப உங்களை மாதிரி மகளிர் யாரும் கேட்டாங்கன்னா இது வந்து வளர்க்க சொல்லலாமா? வளர்க்கலாம். ஒன்னும் சிரமமும் இல்ல, விற்பனைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா.